உலகத்தில் அநியாயக்காரர்களை அழிக்கிறதுக்காக தண்டனை கொடுக்கறதுக்காக ஒரு சுன்னத்து இருக்குது. ஸோ அந்த சுன்னத்தில் எப்படியெல்லாம் வந்து அல்லாஹ் முதல்ல என்ன பண்ணுவான், ரெண்டாவது என்ன பண்ணுவாங்கிற அந்த விஷயங்கள் பார்த்தோம். இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அரபுகள் வந்து இன்றைக்கி வந்து அந்த குற்றவாளி பட்டியல், அதாவது தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் பட்டியலில் இன்றைக்கி வந்து அரபுகளும் மேற்கத்திய நாடுகளும் வருது. அதில் அரபுகள் ஏன் வந்து அந்த பட்டியலில் வந்தாங்க, ப்ளஸ்ஸு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபுகள் எந்த ஒரு போரின் மூலமாக அழிக்கப்படுவாங்க, அந்த போருடைய தொடக்கம் எதுவாக இருக்கும், அந்த போர் வந்து எப்படி வந்து கேரி ஃபார்வர்டாகி போகும் அப்படிங்கிற அந்த விஷயங்களை நம்ம பார்த்தோம் மேலோட்டமாக. அதில் இன்னும் ஃபைன் டியூன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அரபுகளுடைய அந்த பொசிஷன் பொறுத்த வரைக்கும் இன்னும் பிளாங்காக இருக்குது. அரபுகளுக்கும் நேட்டோவுக்கும் எப்படி முட்டல் வரும் அப்படிங்கிறது இன்னும் கிளியர் ஆகலை. இப்போ எப்படி ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் வரும்னு யாராவது சொல்ல முடியுமா? யாருமே சொல்ல முடியல. ஆனால் அந்த டைம்லேருந்தே ஒருத்தர் சொல்லிகிட்டு இருக்கிறார், இம்ரான் ஹுசைன், ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் வரும் அப்படின்ட்டு. அப்போது அந்த மாதிரி அவங்க அறிவாளிகள், கொஞ்சம் அறிஞர்கள் கொஞ்சம் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிடுவாங்க. நம்ம வந்ததுக்கப்புறம் கூட இப்போ கூட சொல்லாமல் இருக்கிறாங்க நிறைய பேர். அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒரு கான்ஃப்ளிக்ட் போயிட்டுருக்கு, இது போரில் போய் முடியும்லாம் இன்றைக்கி கூட யாரும் வந்து ப்ரெடிக்ட்லாம் பண்ணிட்டுலாம் இல்லை. ஸோ அது மாதிரி தான் இப்போ அரபுகளுடைய அந்த இது மோதல் வந்து எப்படி ஆகுங்கிறது தெரியல, ஆனால் நடக்குங்கிறது ஹதீஸ்கள் வந்து சொல்லுது. இப்போ இன்றைக்கி இருக்கிற பார்த்திங்கன்னா 2 பேரும் ஒரு அணியில் தான் இருக்கிறாங்க. ஒரு அணியில் இருக்கக்கூடிய 2 பேரே அடித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படிங்கிறாங்க. அது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் உலக அரசியல் தடாலடியாக ஒரு நாளில் மாறிடும். 9/11 எப்படி காலையில் ஒரு ஸ்டாண்டு, மதியானம் ஒரு ஸ்டாண்டு, அந்த மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கிட்ட போகும்போது தான் இது இன்னும் அக்யூரேட்டாக நம்ம அது சொல்ல முடியும். ஆனாலும் அந்த ஹிட் லிஸ்ட்டில் இவங்க இருக்கிறாங்கங்கிறது மட்டும் கன்ஃபார்ம். அல்லாஹ்வுடைய ஹிட் லிஸ்ட்டில் தண்டிக்கப்படக்கூடிய அந்த குற்றவாளிகள் பட்டியலில் முதல் இடத்தில் யார் வராங்கன்னு பார்த்திங்கன்னா இவங்க, 2வது இடத்துல யார் வருவாங்கன்னு பார்த்திங்கன்னா யூரோப். அப்போ இவர்கள் எப்படி, இவர்களை பற்றி என்ன ஹதீஸ் இருக்குது, ஹதீஸ் இவங்களை பற்றி குர்ஆனில் என்ன வசனங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது முதல்ல ஒரு ஹதீஸ் வந்து வருது. அது ஒரு மேலோட்டமாக இருக்குது. மிகப்பெரிய சக்திகளுக்குள் போர் ஏற்பட்டு ஏராளமானோர் கொல்லப்படாத வரை மறுமை நாள் ஏற்படாது, அவர்கள் இருவரின் வாதமும் ஒன்றாகவே இருக்கும். மிகப்பெரிய 2 சக்திகள் வந்து சண்டை போடும் அப்படின்ட்டு இருக்குது. இன்றைக்கி எடுத்திங்கன்னா அரபுகளும் நேட்டோவும் சண்டை போட்டுக்கிட்டா அப்படின்னா ஒரு பெரிய சக்தி ஒரு சின்ன சக்தியை போட்டு புரட்டி எடுக்குன்னு தான் வரும். இது 2 பெரிய சக்திகள் கிடையாது. இவங்க நேட்டோவும் ரஷ்யாவும் மோதினா தான் அது பெரிய சக்தி. அமெரிக்காவும் ரஷ்யாவும் மோதினா தான் அது 2 பெரிய சக்தி. அந்த பெரிய சக்திகள் மோதும்போது ஏராளமானோர் கொல்லப்படுவாங்க அப்படின்ட்டு. அந்த ஏராளமானோர் எவ்வளோ அப்படின்னா, அந்த இறுதிப் போரில் பார்த்துங்க 99% அந்த தங்கம் எடுக்கக்கூடியவர்கள் கொல்லப்படுவாங்கங்கிறது அது இன்னொரு முன்னறிவிப்பு. இது 2ம் போட்டு மெர்ஜ் பண்ணிக்கணும். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரசூல்லா 1 டே பயான். இது முன்னறிவிப்புகள் எல்லாமே நம்ம அந்த ஒரு பிட்டு எடுத்து விளக்கிறதுக்கு நமக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆயிடுது. ரசூல்லா அப்படியே அந்த ஒரு சின்ன இதில் இப்போ ஒரு 4 புறா ரசூல்லா பேசியிருக்காங்கன்னா என்ன பேசியிருப்பாங்க பாரு. நமக்கே அது நிறைய செய்திகள் கிடைக்காம போயிடுது. ஆனால் இந்த ஹதீஸ் பொறுத்த வரைக்கும் எங்கே ஃபிட் பண்ணிடுறாங்கன்னா, மோதர் லியானோ அவங்களும் அலி லியானோ அவர்களுக்கும் நடந்த ஒரு மோதல் இருக்குல்ல, இந்த 2 பெரிய சக்திகள் மோதிச்சு சிஃபின் போர், அதை வந்து குறிக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஏன்னா அது ஆர்குமெண்ட் 2 பேரும் ஒன்று தான் வைப்பாங்க அப்படின்னு இருக்குல்ல, அதை வச்சு அவங்க 2 பேரும் ஹக்கில் இருந்தாங்க அப்படி இப்படிலாம் போய் அது 2 பேருமே ஹக்கில் இருந்தாங்க. அது ஒன்று அவங்க பாத்தில் இருந்தாங்கன்னு ரசூல்லா கிளியர் பண்ணிட்டாங்க. அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு ஒன்றே போதும், அந்த ஹதீஸே போதும். இவங்க சொர்க்கத்தை நோக்கி கூப்பிடுவாங்க, அவங்க நரகத்தை நோக்கி கூப்பிடுவாங்க. கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க. இன்னும் தேடுறாங்க. நீங்கள் தேடுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் இந்த ஹதீஸ் வந்து அவங்களுக்கு ஃபிட் ஆகாது. அதில் ஏகப்பட்ட ஹதீஸ்கள் அதுக்கு இருக்குது. அலி ரலியல்லாஹு மட்டும்தான் சத்தியத்தில் எதிர்த்து போரிட்டவங்க, அது வந்து அவங்க அசத்தியத்தில் இருந்தாங்க அப்படிங்கிறது. இதில் இன்னொரு கூடுதல் தகவலும் நம்ம சொல்லிடலாம். ஏன்னா அது வேற ஒரு ஹதீஸ் எடுக்க போய் மல்லமா சம்மந்தப்பட்ட எடுக்க போனோம். அதில் அந்த அலி ரலியல்லாஹு போர் சம்மந்தப்பட்டதே ஒரு ஹதீஸ் கிடச்சிருச்சு. ஸோ அதனால் இந்த போருக்கு, அதாவது அலி ரலியல்லாஹு சம்மந்தப்பட்ட போருக்கு ஸ்பெஷலாகவே ரசூல்லா வேறு ஹதீஸ்கள் சொன்னாங்கங்கிறது அதை இங்கே ஒரு பட்டியல் போட்டுடலாம். யாரோ ஒரு பதிவாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஹதீஸ் இங்கே மென்ஷன் பண்ணுறோம். ஆக்சுவலாக இந்த மல்ஹமாவுக்கு இந்த தலைப்புக்கு சம்மந்தம் இல்லை. இப்படி ஒரு இந்த மல்ஹமாவுடைய ஹதீஸை தூக்கி போய் அலி ரலியல்லாஹுக்கு ஃபிட் பண்ணும்போது அது அதுக்கு பொருந்தாது அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த விஷயங்களையும் நம்ம இதில் அப்படியே பதிவு பண்ணிக்கலாம். இன்ஷால்லாஹ் தேவைப்பட்டால் இது ஒரு தனி கிளிப்பாக கூட கட் பண்ணி போடலாம். என்னென்னா ஹுதைஃபா ரலியல்லாஹுடைய அந்த ஹதீஸ் ரொம்ப பிரபலமான ஹதீஸ். அன்னஜாத்தில் அட்டையில் வரும்ல, நன்மைக்கு பிறகு தீமை இருக்கா அப்படின்ட்டு, அந்த ஹதீஸு அதோடைய ஒரு துருக்கு.
அபூதாவுதில் 4244 ஹதீஸ். ஹுதைஃபர் ரலியல்லாஹு கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் வழங்கிய இந்த நன்மைக்கு பின்னர் தீமை உண்டா என்று கேட்க ஆம் அப்படிங்கிறாங்க. ஆமாம், தீமை இருக்குங்கிறாங்க. அதில் தப்பிக்க என்ன வழி? இதில் கூடுதலாக இருக்குது. அதில் வெறும் சீக்வன்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் என்னன்னு மட்டும்தான் இருக்கும். எப்படி செயலாற்றணும் அப்படிங்கிறது அதில் இல்லை. அந்த ஹதீஸில் வராது தெரியுமில்ல, அபூ அப்துல்லா போடுற அந்த ஹதீஸில். இதில் பார்த்தீங்கன்னா தப்பிக்க என்ன வழி அப்படிங்கிற ரசூலுல்லாஹ் வால் காட்டுறாங்க, இதான் அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன அர்த்தம்? இந்த கூட்டம் கிளம்புவோம், அந்த கூட்டத்துக்கு எதிராக சண்டை போடுங்கிறாங்க. எந்த கூட்டம்? ஹக்கை நோக்கி இன்னொரு கூட்டம் கூப்பிட்டுச்சுல, அந்த கூட்டத்துக்கு வால் ஏந்துங்க, அந்த கூட்டத்துக்கு எதிராக வால் ஏந்துங்க, தப்பிச்சிடலாம் நீங்கள். அப்போவே இந்த சிஃபினில் அவங்க ஒடுக்கப்பட்டிருந்தாங்கன்னு வச்சிங்க, இந்த உம்மத்து தப்பிச்சிருக்கும். இன்னொரு ஹதீஸ் கூட இருக்குது, இந்த கிலாஃபத்து எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸ் மிஷ்காத்தில் வருது. அதில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க 30 வருடம் அல்லது 70 வருடம்ங்கிறாங்க. ஒரு குழப்பம் தலை தூக்கும். அது என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, இவங்க அப்பயே ஒழிச்சு கட்டினீங்கன்னா 70 வருஷம் இருக்கும், இல்லைன்னா 30 வருஷம்தான் அப்படிங்கிறேன். ஒரு ஃபித்னா வரும்ன்ட்டு. இந்த வால் எடுத்திருந்தாங்கன்னா கரெக்டாக அலி ரலியல்லாஹு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா 70 வருஷம். ஏன்னா அதுக்கு மேலே அது அல்லாஹ் நிலைக்க விட மாட்டான். ஏன்னா மோஜிசா அது. எது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் 10 வருஷத்தில் இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் ஏற்படுத்தினது மோஜிசா. அது அற்புதம். அதில் சில வானத்திலிருந்து உதவியும் அதில் இன்க்ளூடட். மனித உதவி இல்லாமல் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்தும் நிறைய அதில் ஹெல்ப் இருக்குது. தவறான டிசிஷன் எடுக்கும்போதெல்லாம் அல்லாஹ் கரெக்ட் பண்ணுறான். இது மனித இயல்புக்கு மீறின விஷயம் தானே. ஸோ அல்லாஹ்வுடைய இன்டர்ஃபேர் அதில் இருக்கிறதுனால அது அற்புதம். அற்புதம்னால டெம்பரரியாக தான் இருக்கும், பர்மனெண்ட்டாக அற்புதம். கடல் 2ஆக பிளந்து அப்படியே இருக்குமா? ஃபிரௌனுக்கு கடந்து அது மூளை அடித்ததுன்னா அது மூடிடும். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சி ஏன் நிலைக்கல அப்படின்னா இதுதான் காரணம். ஏன்னா அது அற்புதம். அந்த அற்புதம் கொஞ்ச நாள் தான் டெம்பரரியாக இருக்கும், அதுக்கப்புறம் அல்லாஹ் அதை ரிமூவ் பண்ணிடுவான். அதனால் 30 வருஷம் அதிகபட்சமாக அது போச்சுன்னா 70 வருஷம். கேட்குறாங்க வால் அப்படிங்கிறாங்க, எது தப்பிக்கிறதுக்கு. அப்போ சொல்கிறேன், வால் ஏந்துவது பயனளிக்குமா? ஹுதைஃபர் ரலியல்லாஹு கேட்குறாங்க. ஹுதைஃபர் ரலியல்லாஹு கரெக்டாக சிஃபினுக்கு முன்னாடி மவுத்து தெரியுமில்ல, முன்னாடியே மவுத்து. அப்போ தாபின்னு கேட்குறாரு, வால் ஏந்துனா யூஸ் ஆகுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறேன். அப்போ இதுலேருந்து புரிஞ்சுங்க, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களே, காஃபிர்கள் இடத்துல நான் வால் ஏந்தினேன், நீ முஸ்லீம்கள் இடத்துல வால் ஏந்தக்கூடிய அந்த பாக்கியம் உனக்கு கிடைக்கும் அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்களே. ஸோ அதெல்லாமே ஃபிட் ஆயிரும். ஸோ அந்த ஒரே ஆர்குமெண்ட்டு வச்ச 2 கூட்டத்தில் இவங்கெல்லாம் வரமாட்டாங்க. அதனால் இது ஒன்று புரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் பிறகு என்ன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரணும்னு கேட்டேன். சரி, அந்த வால் சம்பவத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஒரு ஒப்பந்தம் நடக்குங்கிறாங்க. அது ஹசன் ரலியல்லாஹுடைய ஒப்பந்தம். அதில் மோசடி ஒளிந்திருக்கும் என்று சொல்கிறாங்க. ஒப்பந்தம் பண்ணுவாங்க, அந்த ஒப்பந்தத்துக்குள்ளே அந்த உள்ளுக்குள்ளே பாத்தினில் என்ன இருக்கும்? மோசடித்தனம் இருக்கும் அப்படிங்கிறேன். இது என்ன மோசடித்தனம்? அது வேண்டாம், ஓகேவா? அது என்னங்க நமக்கு புரியும், அது என்ன பின்னாடி இருந்துச்சு, அந்த ஒப்பந்தம் என்ன ஆச்சு, அந்த ஒப்பந்தம் ஃபாலோ பண்ணப்பட்டதா, உங்களுக்கு வேணால் மகிழ்ச்சியாக இருக்கலாம், எல்லாம் ஒன்றுபட்டு ஒரு ஆட்சி கீழே வந்துச்சுன்ட்டு. அது விஷயம் இல்லை. இதுவும் பாருங்கள், ரசூலுல்லாஹ் மென்ஷன் பண்ணிட்டு போயிருங்க. இதெல்லாம் தெரிஞ்சு ரசூலுல்லாஹ் அவன் அந்த மக்களோட பழகணுன்னா ரசூலுல்லாஹ் எவ்வளோ வேணும், பொறுமை வேணும் நினச்சி பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களே, எனக்கு தெரிஞ்சது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் சிரிக்க மாட்டீங்கன்ட்டு. இப்போ இந்த மோசடி பண்ண ஆட்கள்லாம் ரசூலுல்லாஹ் கூட தான் இருக்கிறாங்க. அவங்களோட டெய்லி பார்த்து சிரித்து பேசி பழகிறனா எவ்வளோ இதாக இருக்கும். இந்த முன்னறிவிப்புகளை வெயிட்டு தாங்கிறது எவ்வளோ கஷ்டம் ரசூலுல்லாஹ் நினச்சி பாருங்க. அந்த ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு எப்படி கருக்குன்னே இருந்திருக்கும். இவங்கெல்லாம் இன்றைக்கி இப்படி இருக்கிறாங்க, நான் போனதுக்கப்புறம் இவங்கெல்லாம் என்னென்ன பண்ண போகிறாங்க. ஆனால் அதை ரசூலுல்லாஹ் எதையுமே பொருட்படுத்தலை. அப்போது அதுக்கப்புறம் கேட்குறாங்க, அந்த ஒப்பந்தத்துக்கு அப்புறம் என்ன அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கலீஃபா அப்படின்னு சொல்லி பூமியில் யாராவது இருந்தால் அவரை பிடிச்சிக்குங்க. கலீஃபான்னு ஒருத்தர் இருந்தால் அவரை பிடிச்சிக்கங்கிறாங்க. அப்படி இல்லைன்னா வேறையாவது பிடிச்சிக்கிட்டு இருந்துங்க, யார் கூடவும் சேராதீங்க, குரூப்பில் எந்த குரூப்லையும் போய் சேராதீங்கிறாங்க. அதுக்கப்புறம் கிலாஃபத் இல்லாமல் போயிருங்கிறத ரசூலுல்லாஹ் அங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. பிறகு என்ன அப்படிங்கிறாங்க, தஜ்ஜால் வெளிப்படுவாங்க. அப்போ தஜ்ஜால் வெளிப்படுதல் அப்போயே ஆயிடுச்சு பாருங்க. தஜ்ஜால் இறுதி காலகட்டத்தில் அப்படி இல்லைல்ல, தஜ்ஜால்லாம் அப்போ கிலாஃபத் இல்லாமல் போயிடுச்சுனாலே தஜ்ஜால் வெளியே இருக்கான்னு அர்த்தம். அதில் கூட ஒரு ஆலிம் சொல்லுவார், தஜ்ஜாலுடைய முதல் தாக்குதலே எது அப்படின்னா மன்னராட்சியும் கிலாஃபத்தும் ஒன்றுங்கிறது தான். கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்க, குழப்பம் தானே. அந்த குழப்பத்துக்கு இன்னி வரைக்கும் இந்த உம்மத்து சமாதியாகி கிடக்குது. இன்னும் அதை பிரித்து பார்த்து அதை சரி பண்ண அதெல்லாம் ஒன்றும் போகவே முடியல. ஸோ இது ஒரு முக்கியமான மேட்ரு. என்னென்னா, அந்த 2 மகத்தான சக்திகள் அப்படிங்கிற அசீம், அதாவது பெரிய சக்திகள்ங்கிறேன். இப்போ பெரிய சக்தின்னு இன்றைக்கி கண்ணை மூடிட்டு சொல்லலாம், 2 நியூக்ளியர் பவர். அவங்க 2 பேர் அடிச்சுக்கிடும்போது தான் பெரிய ஒரு லெவலில் மக்கள் அழிக்கப்படுவாங்க. இது ஹதீஸில் வரக்கூடிய ஒரு விஷயம். இப்போது
இந்த போரை பொறுத்த வரைக்கும், மல்ஹமாவை பொறுத்த வரைக்கும் நிசார் அகமது போன்றவர்கள் பார்த்திங்கன்னா எப்படி தொடங்கும் அப்படிங்கிறத அவங்க ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல் அக்ஸா பள்ளிவாசல் வந்து இடிக்கப்பட்டுரும். யூதர்கள் என்ன பண்ணிடுவாங்க, அல் அக்ஸாவை வந்து பிளாஸ்ட் பண்ணிடுவாங்க. பிளாஸ்ட் பண்ணோன்னா அதன் காலமாக அரபுகள் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க, இஸ்ரேல் மேலே படையெடுத்து வருவாங்கன்ட்டு. அதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை. அரபுகள் என்ன பண்ணாலும் கோபம் வராதுங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இன்றைக்கி நிசார் அகமது அவர் ஒரு கணக்கில் சொல்கிறாரு, இன்றைக்கி அல் அக்ஸா இடித்தா இல்லை, வேறு எதை பண்ணாலும் இவங்க வந்து கோவப்பட்டெல்லாம் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க போகிற ஆட்கள் இவங்க கிடையாது. ஃபஸ்ட்டு மேட்ரு நடவடிக்கை எடுக்கிறது இராணுவம்லாம் வேணும். எங்கே இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போவே பாகிஸ்தான் இராணுவத்தை கடனை வச்சா தான் இவங்களுடைய அந்த குடும்பத்தையே காப்பாற்றக்கூடிய அந்த சூழல் இருக்குது. ஸோ அதனால் வந்து இவருடைய அந்த ப்ரொடிக்ஷன் இருக்குல்ல, யார் நிசார் அகமதுடைய அந்த ப்ரொடிக்ஷன் அது வந்து பொருந்தலை. ஆனால் இவர் வந்து சொல்கிறாருல்ல, இந்த 2 சக்திகள், அதாவது நேட்டோவும் ரஷ்யாவும் மோதிக்கும் அப்படிங்கிற இம்ரான் ஹுசைனுடைய ஆய்வு, அது வந்து மிக பொருத்தமாக இருக்குது. ரொம்பவும் வந்து ஏற்றுக்கொள்ளும் கூட விதமாக இருக்குது. அது குரானையும் ஹதீஸையும் வச்சு அது ரொம்ப அற்புதமாக அது மெர்ஜ் பண்ணுறாரு. சுப்ஹானல்லாஹ். அதில் த குரான் அண்ட் கிரேட் வார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக் இருக்குது. அந்த புக்கில் வந்து அவர் வந்து அழகாக மென்ஷன் பண்ணிக்கிறாரு. இதை பற்றி தான் நாம் இதில் கூட சொல்லியிருந்தோம். அந்த அந்த கான்ஸ்டன்டினோப்பிள் பற்றி, ரோமை பற்றி சொன்னோம் இல்லையா, அது ஃபுல்லாகவே அதை பற்றி தான். அதிலுடைய ஒரு பகுதி தான். 2 ஒரே டாபிக் தான் வச்சிங்களேன். இப்போ அதில் வந்து அந்த மேற்கத்திய கிறிஸ்தவர்கள்லாம் யார், கிழக்கத்திய கிறிஸ்தவர்கள்லாம் யார், அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வெஞ்சன்ஸ் என்ன அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த 2 பெரிய சக்திகள்னு வைக்கும்போது, அணுசக்தியை ஃபிட் பண்ணோம்னா 2 பெரிய சக்தி ஒரே வாதம் அப்படின்னு வைக்கும்போது 2 பேருமே கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறதும் பொருந்துது. அதே மாதிரி இன்னொரு ஆர்குமெண்ட்டும் பார்த்திங்கன்னா, 2 பேரும் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அநீதிக்கு எதிராக போரிடுகிறோங்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, நேட்டோவாக உறுப்பினராக சேர வச்சது, உக்ரைனை சேர வச்சது அநீதி, அந்த அநீதிக்கு எதிராக நான் போராடுறேங்கிறேன். இவர் என்னங்கிறாங்க, அமெரிக்கா என்ன சொல்லுது, உக்ரைன் மேலே இவங்க வந்து அட்டாக் பண்ணது அநீதி, அந்த அநீதிக்கு எதிராக நாங்கள் வந்து குரல் கொடுக்குறோங்க. இப்போ வரைக்கும் அமெரிக்கா வந்து டைரக்ட் இன்டர்ஃபியர் ஆகலை. அதனால தான் ரஷ்யாவும் வந்து பெரிய லெவலில் ஆயுதங்களை பயன்படுத்தலை, உக்ரைன் லெவலில் மட்டும்தான் கவனிச்சிட்ருக்கு. அமெரிக்கா அஃபீஷியலாக உக்ரைனுக்கு ஒரு ஆயுதமும் இப்போ தர்றதும் கிடையாது. அன்அஃபீஷியலாக தான் கொடுத்துட்ருக்காங்க. போலண்டு வழியாக, வேறு நாடுகள் வழியாக அவங்க அங்கே கொடுத்துருவாங்க, அங்கே இங்கே வந்துடும். இப்படி தான் வந்துட்டுருக்கிறே தவிர, ஏன்னா கொடுத்தா அவன் சொல்லி டேரெக்டாக உள்ளே வந்துட்டேன்னா நடக்கிறது வேறு. நான் வந்து கன்வென்ஷனல் வார்லாம் உக்ரைன் அடிக்கிற மாதிரிலாம் அடிச்சுட்டு இருக்க மாட்டேன், அணு ஆயுதம் பயன்படுத்திடுவேன். இவனுக்கு தெரியும் அணு ஆயுதம் இருக்குதுன்ட்டு. அதுவும் சாதாரண அணு ஆயுதங்கள்லாம் இல்லை, மிக பிரம்மாண்டமான அணு ஆயுதங்கள் இருக்குது. அமெரிக்காவை விட பல மடங்கு அதிகமாக இருக்குது. அதனால் பயந்து போய் அமெரிக்கா என்ன பண்ணிகிட்ருக்கு, பொருளாதார தடைகள் வீச்சிட்ருக்கு. அந்த பொருளாதார தடைகள் எப்படி ஆயிடுச்சுன்னா ஹுதைபியா மாதிரி ஆயிடுச்சு. இவன் வச்ச ஆப்பு இவனுக்கே ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்குது. யார் இவன் விதிக்கிற தடைகள் இவனுக்கே அது பேக் ஃபயர் ஆகுது. ஸோ அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து போயிட்டுருக்கு. 2 பேரும் ஒரே ஆர்குமெண்ட் வைப்பாங்கங்கிறதுல இன்னொரு கூடுதல் பார்த்தீங்கன்னா, 2 பேரும் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஃபஸ்ட்டு இதை ஆரம்பிக்கலை, பதில் தாக்குதல் தான் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். இவங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்க, இவங்க தான் ஆரம்பித்தாங்க. எல்லாருமே 2 பேருமே இந்த ஆர்குமெண்ட் தான் வச்சுட்ருக்காங்க. ஸோ இந்த 3 ஆர்குமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அது அப்படியே மேட்ச் ஆகுது. அப்போ இதில் பொறுத்த வரைக்கும் இதில் யார் அழிக்கப்படுவாங்க, யார் ஜெயிப்பா, யார் தோற்பாங்க. இப்போ இதில் வந்து நான் ஏற்கனவே அதில் போன ரூம் சீரீஸில் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். 3ஆம் அத்தியாயத்தில் 55லேருந்து 57ஆம் வசனம் வரைக்கும். அதாவது 2 கிறிஸ்தவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஈசா நபியை பார்த்து, ஈசாவே நிச்சயமாக நான் இப்போது உம்மை திரும்ப அழைத்து கொள்வேன், மேலும் உம்மை என்னிடம் உயர்த்தி கொள்வேன், உம்மை நிராகரித்தவர்களிடம் இருந்து அவர்களுடைய தூய்மையற்ற சூழ்நிலையில் நீர் வாழ்வதிலிருந்தும் உம்மை தூய்மைப்படுத்துவேன், இறுதி தீர்ப்பு நாள் வரை உம்மை பின்பற்றுவோரை உம்மை நிராகரிப்பவர்களை விட உயர்த்திய வைப்பேன். ஈசா நபியை பின்பற்றுபவர்களை விட பின்பற்றாதவர்களை தாழ்த்தி வைப்பேன், பின்பற்றுபவர்களை உயர்த்தி வைப்பேன். எப்போ வரைக்கும்? மறுமை நாள் வரைக்கும். ஸோ துனியாவில் தான் எல்லாம் பேசுகிறான், மறுமைக்கு கூலி தர பற்றி அங்கே பேசலை, துனியாவில் அவங்கள மேலே வைப்பேங்கிறான். அப்போ டாமினன்ஸ் இவங்களுக்கு தான் இருக்கும். இன்றைக்கும் வந்து உலகம் வந்து சிரிக்குது, யாரை பார்த்து? அமெரிக்காவை பார்த்து. இவன் இவ்வளோ பெரிய சூறப்புலி அது இதுங்கிறான். ஆனால் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை பார்த்து இவன் பயந்துட்டு தான் இருக்கிறான். ஒன்றும் பண்ண முடியல, சேங்ஷன் போட்டுட்ருக்கிறான், அதை பண்ணிகிட்ருக்கிறான். மேலே தான் அவங்க இருக்கிறாங்க, அவங்க வந்து டாமினன்ஸ்லேயே இருக்கிறாங்க. அப்போது நீங்கள் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு வாக்குறுதி. அதிலே வந்து அல்லாஹ் சொல்கிறான், ஆகவே அவர்களில் எவர் நிராகரிக்கும் போக்கினை மேற்கொண்டார்களோ, குஃபுரை யார் மேற்கொண்டார்களோ அவர்களுக்கு இம்மை மறுமை இரண்டிலும் கடுமையாக தண்டனை அளிப்பேன். இம்மையில் அவங்களுக்கு நான் தண்டிப்பேன், தண்டனை கொடுப்பேங்கிறான்.
யாரை நிராகரிக்கிறவங்கள, குஃபுரை மேற்கொள்கிறவங்கள. இந்த குஃபுரில் எது அடங்கும்? அல்லாஹ்வுடைய சட்டங்கள், அல்லாஹ்வுடைய அந்த தீனு, அல்லாஹ்வுடைய ரசூல், இதுவும் அடங்கும். அல்லாஹ்வுடைய ரசூலும் அடங்கும், அல்லாஹ்வுடைய சட்டங்களும் அடங்கும்.